எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மீது தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கினுடைய அம்சங்களை நீதிபதிக்கு முன்பாக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் எடுத்துக் கூறியதால் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. உதயநிதி பேசிய கருத்து எத்தகையது, அது சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை எல்லாம் எடுத்துக் கூறிய பிறகு நீதிபதி அவர்கள் இந்த ஒரு உத்தரவை உதயநிதிக்கு பிறப்பித்திருக்கின்றார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு உதயநிதிக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்றைக்கே விசாரணை செய்து இன்றைக்கே அவரை அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி அவர்கள் அரசு தரப்புக்கு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட பிறகு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்வது என்பது அந்த மனுவை ஏற்று விசாரணைக்கு உட்படுத்துவது என்பதும் பொருத்தமாக இருக்காது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் முன்ஜாமீன் என்பது கைதுக்கு முன்பாக எடுக்கப்பட வேண்டிய சட்டப்பூர்வ நடவடிக்கை. இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த தகவலை அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை உறுதி செய்துவிட்டார். எனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்ஜாமீன் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்ற கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் வழக்கை முடித்து வைப்பதாக சொல்லியிருக்கின்றார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உதயநிதிக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை. இன்று மாலையே உதயநிதி விடுவிக்கப்பட்டு விடுவார். தஞ்சாவூருக்கு அழைத்து செல்கின்றோம், கைது செய்துதான் அழைத்து செல்கின்றோம், காவல் நிலையத்தில் வைத்து விசாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் தற்பொழுது அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் உறுதி செய்திருக்கின்றார். எனவே தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்ட பிறகு உதயநிதி விடுவிக்கப்படுவார் என்று அரசு தரப்பில் சொன்ன நிலையில் இன்றைக்கே விசாரித்து இன்றைக்கே விடுவிக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை அரசு தரப்புக்கு வழங்கியிருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையும் விதித்திருக்கின்றார். எனவே விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், காவல்துறை தரப்பில் விசாரணைக்கு அழைக்கும் பொழுது செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஒரு கருத்தை நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். உதயநிதி ஸ்டாலின் தற்போது திண்டிவனம் அருகே ஒலக்கூர் காவல் நிலையத்தில் அமர வைக்கப்பட்டு அங்கே அவருக்கான உணவு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கிருந்து காவல்துறையினர் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து செல்ல இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாளை அவர் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கு பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்பதைத்தான் தற்பொழுது நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் எதிரொலிக்கின்றன. எனவே இன்றைக்கே விசாரிக்கப்பட்டு இன்று இரவில் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் நாளை எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது தமிழக சட்டப்பேரவையிலே உதயநிதி அந்த கூட்டத்தொடரில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ரிமாண்ட் செய்வதற்கான எண்ணம் அரசுக்கு இல்லை என்று சொல்லி இருப்பதன் மூலமாக விசாரணைக்கு பிறகு நீதித்துறை நடுவருக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலினை ஆஜர்படுத்தி அவருக்கு நீதிமன்ற காவல் வாங்கி தரக்கூடிய வகையிலே காவல்துறையினருடைய நடவடிக்கை இருக்காது என்பது தெரிய வந்திருக்கின்றது. எனவே உதயநிதி அழைத்து செல்லப்படுவது என்பது கைது செய்து அழைத்து செல்லப்படுவதன் மூலமாக அவரிடம் சில வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு விட்டு உடனடியாக விடுவிப்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை நீதிமன்றத்திலே தற்பொழுது நீதியரசருக்கு முன்பாக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் எடுத்துக் கூறியிருக்கின்றார். அதே நேரம் ஏற்கனவே உதயநிதி கைது செய்யப்பட்டு விட்டதால் இனி இதை ஒரு முன்ஜாமீன் வழக்காக கருதி விசாரிப்பது பொருத்தமாக இருக்காது என்று சொன்ன நீதிபதி அவர்கள் இந்த வழக்கினுடைய விசாரணையையும் முடித்து வைத்திருக்கின்றார்.